ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அக்கௌண்டன்சி. இன்றைக்கி நாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவிஷன் இப்போ நடந்துச்சு இல்லையா, அதில் முதல் சாப்டரில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் முழுமை பெறா பதிவு அதுலேருந்து உங்களுடைய புக்கில் உள்ள எக்ஸசைஸு 7வது எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷனில் கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் நம்பர் உனக்கு 42. இப்போ நீங்கள் எழுதின ரிவிஷன் 2024 42 கொஷின்னு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் இப்போ உனக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறேன், ஆன்சர் சொல்ல போகிறேன். கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்மை நான் படிச்சுக்கிறேன். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. அப்போ இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸு, அதாவது முழுமை பெறா பதிவுன்னு அர்த்தம். 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு. இப்போ இதில் வங்கி மேல்வரை பற்று, கடனாளிகள், பெறுவதற்குரிய மாற்று சீட்டு, கணினி, எந்திரம், சரக்கிருப்பு, கடனீந்தோர், பெறுவதற்குரிய மாற்று சீட்டு, கை ரொக்கம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூடுதலாக அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். அப்போ அது எடுப்பு. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல், அடிஷ்னல் கேபிட்டல், அதாவது அவர் ஃபஸ்ட்டு ஒரு முதல் போட்டிருக்காரு 1,20,000 ஸ்டார்டிங்லேயே முதல் லைனில். அதுக்கப்புறம் ஒரு கூடுதல் முதலாக 40,000 போட்டிருக்காரு. அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை அந்த வருஷத்துக்கு உள்ளது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் முதல் லைன்லேயே 1,20,000 முதல் கொடுத்துருக்காங்க. அது ஆரம்ப முதல். இறுதி முதல் கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம்ப முதல், இறுதி முதல் இருக்கணும், கூடுதல் முதல் இருக்கணும், எடுப்பு இருக்கணும். இத்தனை விஷயமும் சம்மில் இருக்குது. இறுதி முதல் மட்டும் இல்லை, அதை நம்ம கண்டுபிடிச்சி லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம போடணும். சரிங்களா? இப்போ அப்படியே சொல்யூஷன் பாருங்க. சுபா என்பவரின் 2019 மார்ச் 31 நாளைய நிலை அறிக்கை. ஏன் மார்ச் 31 அப்படின்னு போட்டோம்னா நம்ம இறுதி முதல் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால மார்ச் 31 அப்படிங்கிறதா இறுதி இல்லையா, அந்த வருஷத்துடைய கடைசி. அதனால மார்ச் 31 நாளைய நிலை அறிக்கை எடுக்கிறோம். இது நிலை அறிக்கையில் பொறுப்புகள், சொத்துக்கள் ரெண்டு பக்கமும் எழுதிக்கிறோம். இது இருப்புநிலை குறிப்பு மாதிரி தான். லெஃப்ட் சைடு பொறுப்பும், ரைட் சைடு சொத்துக்களும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் எடுத்த உடனே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பொறுப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா வங்கின்னு வந்தால் சொத்து, ஆனால் வங்கி மேல்வரை பற்றுன்னு வந்திருக்கிறதுனால இது பொறுப்பு பக்கம் எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஐட்டமாக உன்னுடைய கொஷினை பார்த்து ஒன்று ஒன்றா சொல்கிற பாருங்க. கடனாளிகள் நமக்கு சொத்து, அதனால சொத்து பக்கம் 1,80,000. அடுத்தது பெறுவதற்குரிய மாற்று சீட்டும் சொத்து, அதனால சொத்து பக்கம் 70,000. அதுக்கு அடுத்தது கணினி, கணினியும் நமக்கு சொத்து, அதனால அதையும் நம்ம சொத்து பக்கம் 30,000. எந்திரம், இதுவும் சொத்து தான், 3 லட்சம் சொத்துக்கள் பக்கம் எழுதிக்கோங்க. சரக்கிருப்பு, இதுவும் சொத்து தான், சொத்து பக்கம் 1,60,000. கடனீந்தோர், இது பொறுப்பு, பொறுப்பு சைடு 90,000 எழுதிக்கோங்க. செலுத்தற்குரிய மாற்று சீட்டு, இதுவும் நமக்கு கொடுக்க வேண்டியது பொறுப்பு, அதனால 2,40,000 பொறுப்பு பக்கம் எழுதிக்கோங்க. கை ரொக்கம், இது சொத்து, சொத்து பக்கம் 60,000 எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டோமா? அப்படியே எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னு பாருங்க. சொத்து தான் நிறையா இருக்குது, 8 லட்ச ரூபா. அதை டோட்டல் பண்ணி 2 சைடும் போடுங்க. போட்டுட்டு வங்கி மேல்வரை பற்று, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு, கடனீந்தோர், இந்த 3 ஐட்டமும் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா பொறுப்புகள் பக்கம், அதை கூட்டி 8 லட்சத்துலேருந்து கழிச்சிங்கன்னா நமக்கு இருப்பு கட்டுற தொகை 4,20,000 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம இருப்பு கட்டக்கூடிய தொகை 4,20,000. அதுதான் நமக்கு இறுதி முதல். முதல் பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, இருப்பு கட்டும் தொகை. புரியுதா? இப்போ நமக்கு சம்முலையே முதல் லைனில் ஆரம்ப முதல் கொடுத்துட்டாங்க 1,20,000. இது நம்ம கண்டுபிடிச்சது இறுதி முதல். இப்போ இதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா, அதாவது லாபமா நட்டமான்னு பார்க்க போகிறோம். பாருங்க நெக்ஸ்ட் லைனில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுகளின் லாப நட்ட அறிக்கை. சரியா? இப்போ 31/3/2019 அன்று இறுதி முதல் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, கண்டுபிடிச்சோம் இல்லையா, இருப்பு கட்டுற தொகையா நிலை அறிக்கையில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த 4,20,000 எடுத்துக்கோங்க. 31/3/2019 அன்று இறுதி முதல் 4,20,000. அதோட அவ்வாண்டோட எடுப்பை எடுத்து கூட்டிக்கணும். கூட்டுக அவ்வாண்டின் எடுப்பு.
நம்ம கீழே வந்து என்ன போட்டிருக்காங்க பாருங்க, சொந்த பையனுக்காக 30,000 சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுதான் எடுப்பு. அதை போட்டுக்கோங்க. அதை கூட்டிக்கோங்க. 4,20,000 30,000 ஆட் பண்ணா 4,50,000. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவ்வாண்டின் கூடுதல் முதல கழிக்கணும். கூடுதல் முதல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000. அந்த 40,000 கழிக்கிறோம். 4,50,000 40,000 கழிச்சோம்னா 4,10,000. இதுக்கு நாம என்னென்ன நேம் கொடுக்கணும்? சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு பேரு இந்த 4,10,000க்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் தொடக்க முதல அதுலேருந்து கழிக்கணும். தொடக்க முதல் எங்க கொடுத்துருக்காங்க? சம்ம ஆரம்பிக்கும் போதே முதல் லைன்லயே கொடுத்துருக்காங்க 1,20,000. அப்ப கழிக்க 1/4/2018 அன்று தொடக்க முதல் 1,20,000. சரிங்களா? இப்ப அதை கழிச்சோம்னா இப்ப பாருங்க, சரி கட்டப்பட்ட முதல் வந்து 4,10,000. தொடக்க முதல் வந்து 1,20,000. அப்ப சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமா இருந்து தொடக்க முதல் கம்மியா இருந்தா நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். இதையே சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கம்மியா இருந்து தொடக்க முதல் அதிகமா இருந்தா நட்டம் வரும். புரியுதுங்களா? அப்ப 4,10,000 தொடக்க முதல் 1,20,000 நம்ம கழிச்சிருக்கோம். அதனால 2,90,000 நமக்கு அந்த ஆண்டுடைய லாபமா கிடைச்சிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த சேம் மாடலில் அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இது உங்களுடைய ஆஃப் இயர்லியும் ஃபுல் போர்ஷன் தான். அப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன்லேயும் ஃபுல் போர்ஷன் தான். அந்த சம்மை தான் உங்களுக்கு எடுத்து நான் ஆன்சர் போட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.